உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறையை எடுத்தீங்க? என் பேர் வந்து சுஜிதா. நான் திருநெல்வேலியில இருந்து வரேன். நான் ஓவரால் ரேங்க் வந்து 411. சூஸ் பண்ண சப்ஜெக்ட் கோட் வந்து 3591. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து எம்இ பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். திருச்சியில பண்ணியிருக்கேன். ஓகேங்க. எப்ப கல்லூரி முடிச்சீங்க? எப்ப டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்க ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலா நான் வந்து பிஇ வந்து 2010ல முடிச்சேன். ஓகே. எம்இ வந்து 2013ல முடிச்சேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் வேற ஃபீல்டு போயிட்டேன். என்னோட ஃபீல்டு இல்லாம வேற ஃபீல்டு போயிட்டு நீட்ல பிசிக்ஸ் எடுத்தேன். அப்புறம் தனியா புக்லாம் பப்ளிஷ் பண்ணேன். ஓகே. அது ஒரு டைமுக்கு மேல அது ஒரு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்கல. நடுவுல இந்த கொரோனா வந்து ஒரு பேண்டமிக்னால லைஃபே வேற மாதிரி போயிடுச்சு. சரி, இனிமே இது செட் ஆகாது, நமக்கு நம்ம கவர்மெண்ட் ஜாப் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பரேஷன்ல அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய அப்டக்கல்ஸ், நம்ம லேடிஸ்க்கு சொல்லவே வேணாம். சைல்டு பார்த்துக்கணும், ஃபேமிலி பார்த்துக்கணும். இதுக்கு நடுவில் ஃபுல்லாக படித்தது அது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஒரு 4-5 இயர்ஸ் கிட்ட நான் ப்ரிப்ரேஷன் பண்ணேன். இப்போ தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. அது கொஞ்சம் வந்து லேட் தான் தோணுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து அச்சீவ் பண்ணதை நான் நினச்சதான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் குரூப் எக்ஸாம்ஸில் ஆரம்பிச்சிங்களா இல்லை டெக்னிக்கல் பேப்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா படிக்கவே? நான் குரூப் எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் எதுவும் போகல. ஏன்னா நான் படித்தது வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்னால நான் என்னோட லைன்லேயே போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்மளோட கோர் தான் நமக்கு எப்பவுமே பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதிலே ப்ரிப்பரேஷன் இறங்கிட்டேன் டோட்டலாவே. ஏஇ டெக்னிக்கல் கண்டிப்பா போன தடவை ஏஇலையும் செலக்ட் ஆயிருந்தேன். பிசிவி கூப்பிட்டு மெமோலாம் வந்துருச்சு. கரெக்டா அந்த ஏஜ் லிமிட் வந்து கிராஸ் ஆயிருச்சுன்னு என்னை இன்எலிஜிபிள் பண்ணிட்டாங்க. அதனால ரொம்ப அது எஸ்டேட் ஆயிருச்சு. சரி, இது இன்னும் நம்ம அப்படியே உட்காந்துட்டோம்னா நம்மளால எதுவும் சாதிக்க முடியாது, எதுவும் கிடையாது. திருப்பியும் நான் ப்ரிப்பரேஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். நமக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் நம்மளால என்ன ட்ரீமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். அது எனக்கு நல்லாவே தோணுச்சு. இப்போ அதே மாதிரியே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டேன். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணேன். பண்ணிட்டு எனக்கு அதே மாதிரியே நான் நினைச்ச மாதிரியே நான் டிபார்ட்மெண்ட் குள்ள போயிட்டேன். ஓகே. இப்போ நீங்க எந்த மாதிரி படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ் பேப்பர் பத்தி பேசுவோம். அதுல வந்து தமிழ் இருக்கு, அது எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். இப்போ ஜிஎஸ்க்கு 75 மார்க், மேக்ஸுக்கு 25 கொஸ்டின், 75 கொஸ்டின் 25 கொஸ்டின். ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க அதை பத்தி சொல்லலாம். ஆக்சுவலா நான் வந்து ஜிஎஸ் வந்து டோட்டலா புதுசு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்னு வச்சிருந்தாங்க. அதை எடுத்துட்டு ஜிஎஸ் போனதுக்கு அப்புறம் டோட்டலா எங்களுக்கு 10 யூனிட்டுமே புதுசு. அப்ப நாங்க என்ன பண்ணோம், நாங்களே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம். நாங்களே டெலிகிராம்ல, யாருன்னே தெரியாது, ஒரு 6 பேர். அதுல ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா பிரியங்கான்னு ஒரு பொண்ணு. நாங்க காலையில 4 o'clock எந்திரிப்போம். 4 to 7 யாருன்னே தெரியாது. நாங்க 6 பேர், ஃபேஸே தெரியாது. ஷேர் பண்ணிட்டு அவங்க கிளாஸ் மாறி மாறி நாங்க கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் எடுத்துட்டு நாங்களே ஜிஎஸ் ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து அவங்க சொல்ல நாங்க நோட்ஸ் எடுப்போம். பிரியங்கா ஒருத்தவங்க சொல்ல நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதையும் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எம்சிக்யூலாம் நல்லா நிறைய கொஸ்டின் போட்டு எங்களுக்கு அதே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சரி, நம்மளாலேயே முடியும். அப்புறம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லும் போது நமக்கு அதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நினைக்கிறோம். ஆனா அதுலயும் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும். நமக்கு ஓரளவு நம்ம ஒரு 60 வாங்கிட்டா போதும். 150க்கு 60 வாங்கிட்டா எலிஜிபிள் தான். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தானா நம்ம இது ஈஸியா கிளிக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ திருமணத்துக்கு பிறகு படிக்கணும் அப்படின்னா நம்ம மனசு வச்சா மட்டும் போதாது. நம்ம குடும்ப உறுப்பினர்கள், உங்களை வச்சு சொல்லணும்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பா. அது வந்து அன்மேரிடா இருக்கும் போது கொஞ்சம் நம்மளோட பாதை வந்து வேற மாதிரி போகும். எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம். அம்மா எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஆயிரும். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் கிட்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஃபேமிலியும் ரன் பண்ணிட்டு ஸ்டடீஸையும் பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பேரியரா தான் இருந்துச்சு எனக்கு. ஆனா எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எழுதும் போது அவர் தான் சொல்லுவார். நான் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். அவங்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும், வெயிட் பண்ணு. ஆனா அவரு மாதிரி வந்து யாருமே இருக்கவே முடியாது. ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி எனக்கு. இப்ப நீங்க எப்படி நேரத்தை உருவாக்கிக்கிட்டீங்க? இப்படி ஒன் டே எப்படி உங்களோட ஸ்டடி பிளான் இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் எங்க ஃபாலோவர்ஸா இருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா ஸ்டடி பிளான் ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பிளான் பண்ணணும். நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம்னா எதுவுமே செட் ஆகாது. நம்ம மார்னிங் வந்து இதுக்காக ஒதுக்கணும்.
மார்னிங் 4:00 நமக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷா இருப்போம். 4 to 7 நீங்க அப்படியே கன்சிஸ்டன்சியா டெய்லி அது ஒரு ரொட்டீனா மாத்திரணும். ஓகே. அதுக்கப்புறம் கிட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு, ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு, கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்ட்லாம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு, அவங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்க ஸ்டடீஸ்ல தான் இருக்கணும். அவங்க வர வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு கன்டினியூஸா ஒரு 5 ஹார்ஸ் கிடைக்கும். அது டோட்டலா நீங்க ஸ்டடீஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு நடுவுல நமக்கு ஃபங்ஷன் இருந்தாலும் நம்ம கஷ்டம் தான். நமக்கு சொல்ல முடியாது ரிலேஷன்ட்ட நம்ம ப்ரிப்பரேஷன்ல இருக்கோம்ன்னு. அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு, கொஞ்சம் நம்ம நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடில இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கன்சிஸ்டன்சியா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே கிராக் பண்ணிடலாம் எக்ஸாம். இப்ப நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்போம். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா நெறைய நடக்கும். வீட்டுக்கு விருந்தாளி வரலாம், இல்ல யாருன்னா பத்திரிக்கை குடுக்க வருவாங்க. அதுல 1 மணி நேரம் போயிடும். இல்ல யாருக்குன்னா உடம்பு சரியில்ல, இல்ல ஏதாவது ஃபங்ஷன்ஸ், கல்யாணம் இந்த மாரி வருது. இல்ல எங்கேயாவது வெளிய போறதுக்கு, இல்ல குழந்தைங்க ஏதாவது கேட்கறாங்கன்னா செஞ்சு குடுக்குறதுக்கு, இந்த மாரி அன்எக்ஸ்பெக்டடா நெறைய ஒர்க் வரும். அப்படி இருந்தும் நீங்க இன்னைக்கு இத படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அத படிச்சுட்டு தான் படிப்பீங்களா? எந்த மாரி நீங்க பண்ணுவீங்க? கண்டிப்பா அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் எனக்கு. இந்த மாரி அலாட்மெண்ட் ஏதாவது ஒண்ணு மேரேஜோ இல்ல பா பார்க்குக்கு எங்கேயாவது சில்ட்ரன் கூட்டிட்டு போங்க அப்படி சொன்னா கூட எனக்கு ஐயோ இன்னைக்கு முடிக்க முடியாதே, இந்த போர்ஷன் முடிக்க முடியாதே, ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸே ஆயிரும். அன்னைக்கு எப்படியாவது முடிச்சுட்டு தான் படுக்கணும். அது வேற மைண்டு போயிரும். அதனால அதுக்கு தகுந்தாப்புல நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது நமக்கு வெளியில போற மாரி ஐடியா இருந்துச்சுன்னா, மார்னிங்கே அதுக்கு ஷெட்யூல் போட்டு கொஞ்சம் ஏர்லியரா எந்திக்கிற மாரி, சீக்கிரமா நம்ம பிளான வந்து என்னோட ஷெட்யூலே மாறிரும். அந்த மாரி பண்ணி நமக்கு நெறைய எம்சிக்யூலாம் சால்வ் பண்ணி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து நான் வந்து என்னோட ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து எடுத்துக்குவேன். ஓகே. வீட்டு வேலை கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் அப்படின்னு அந்த மாரி மைண்ட் நானே வந்து செட் பண்ணிருவேன். ஓகே. அதனால தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே. டெக்னிக்கல் பேப்பர் எந்த மாரி படிச்சீங்க? 10 யூனிட்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன சோர்ஸ்ல படிக்கணும்? எதெல்லாம் முக்கியமா படிக்கணும்? அத பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போதே அவங்க ஒரு சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த யூனிட்டுக்கு எந்த எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு ஹையர் ப்ரியாரிட்டி எடுத்துக்கணும். எது ஹையஸ்ட் இருக்கோ அப்படி படிச்சுட்டு வரணும். ஒரு 10 யூனிட்ஸ்க்கு ஒரு 6 யூனிட் படிச்சா கூட போதும். ஒரு யூனிட்டுக்கு சுத்தமா நமக்கு நோட்ஸே கிடையாது. ரெனியூவபிள் எனர்ஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது கொஞ்சம் வந்து நம்ம மெனக்கெடல் இருக்கணும். ஏன்னா அதுல சர்ச் பண்ணி படிச்சா மட்டும்தான் அதெல்லாம் இது பண்ண முடியும். அதனால நம்ம ஃபுல் யூனிட் படிக்கணும்னு அவசியம் இல்ல. பிராக்டிஸ் தான் மெயின் இங்க. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்றோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எம்சிக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அடிக்கிறோமோ, நம்ம கண்டிப்பா உள்ள போயிரலாம். இப்ப 2 வெவ்வேறு விதமான பேட்டர்ன்ல எழுதணும். ஒண்ணு சிபிடில எழுதணும், ஒண்ணு ஓஎம்ஆர்ல எழுதணும். 2த்துக்குமே நீங்க பயிற்சிகள் எடுத்துக்கிட்டீங்களா? கண்டிப்பா. இப்போ வந்து சிபிடின்னு சொல்லும்போது நமக்கு அங்க டைம் வந்து ஓடிட்டு இருக்கும் சைட்ல, சிஸ்டம்ல. அது கொஞ்சம் ப்ரெஷரா தான் இருக்கும் நமக்கு. நம்ம அத பார்க்கக்கூடாது. நமக்கு வந்து என்னன்னா, நம்ம பிராக்டிஸ் இருந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சால்வே பண்ண வேணாம். அந்த என்ன சம் இருக்கோ, அத பார்த்தோனே நம்ம ஆன்சர் கிளிக் பண்ணிருவோம். ஆனா ஓஎம்ஆர்ல நமக்கு டைம் இருக்கும். கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸா நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாரி இல்லன்னா கூட ஒரு 10 பேஜ் பின்னாடி போயிரலாம். அப்படி கூட இருக்கு நமக்கு. ஸோ வந்து நமக்கு 2மே பிராக்டிஸ் தான் முக்கியம். சிபிடினா இருந்தாலும், நமக்கு ஓஎம்ஆர் இருந்தாலும் அந்த டைம்ல நமக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பின்னாடி எடுத்திருக்கோமோ, அதுதான் அந்த டைம்ல அங்க ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க? படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு கன்சிஸ்டன்சியா எல்லாரும் படிங்க. கொஞ்சம் வந்து பக்கத்துல போயிட்டு பார்டர்ல போயிட்டு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ரொம்ப சேஃப் ஜோன்ல உள்ள போயிருவீங்க. இதே இந்த ஃபீல்டுல நீங்க ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதே ஃபீல்ட்லயே கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் இருக்கும். மாறி மாறி சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட சக்சஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஆனா டிலே ஆகும். ஸோ நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு பேரியரும் இல்லாம நீங்க வந்து மைண்ட் ஃப்ரீயா ஃபோக்கஸ்ல வந்து படிப்புல மட்டும் ஃபோக்கஸா இருந்தீங்கன்னா, குயிக்கா நீங்க வந்து சீக்கிரமா உங்களோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே. 5 ஆண்டு முயற்சி. இங்க வரணும், இந்த ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப இன்னைக்கு நடந்திருக்கு. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆர்டர் வாங்குனது, போட்டோ எடுத்தது எல்லாம். அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த ஆர்டர் கையில வாங்கின உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன் அங்கேயே. அது இத்தனை வருஷம் வந்து எல்லாமே ஜெஸ்ட்ல போய் அது ரொம்ப எஸ்டேட் ஆகி இப்ப கையில ஆர்டர் பார்த்த உடனே அது வார்த்தையால விவரிக்கவே முடியாது. ஓகே. இந்த பயணத்துல நீங்க யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பா. நாங்க வந்து குரூப் ஸ்டடி பண்ணும்போது பிரியங்கான்னு ஒரு பொண்ணு. அப்புறம் நாங்கலாம் ஒரு 6 பேர் தெரியாம படிச்சோம். அவங்க எல்லாருமே ஏஇல போயிட்டாங்க. இப்ப நான் ஏஜ்னால டிஏ ஆயிட்டேன். இட்ஸ் ஓகே பரவாயில்ல. கடவுள் பொண்ணு கொடுத்தா நல்லதா தான் கொடுப்பாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட மெயின் பில்லர் என் ஹஸ்பண்ட். அவரு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அவரு இல்லைன்னா நான் சுத்தமா இங்க கிடையவே கிடையாது நானு. அவரு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. அப்ப எங்க அம்மா, எங்க அண்ணன், அப்புறம் எங்க அப்பா. எங்க அப்பா இப்ப உயிரோட இல்ல. அது வந்து ரொம்ப எங்க அப்பா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எங்க அப்பாவுக்கு என்னோட சக்சஸை டெடிகேட் பண்றேன். உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.